இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முருங்கையில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கரூர் மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே பத்மாவதி அவர்கள் தரும் தகவல்கள். முருங்கையில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள். இந்தியாவிலேயே முக்கியமான காய்கறிகள் சாகுபடியில் முருங்கை முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இந்த முருங்கை ஊட்டச்சத்து மிகுந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஏற்றுமதி வாய்ப்புகளை உடைய ஒரு முக்கிய பயிராக இருக்கிறதுனால இது அதிசய மரம் என்றும் அழைக்கிறாங்க. இந்த முருங்கை மரம் உலக அளவில் பல நாடுகள்லையும் சாகுபடி செய்யப்படுகின்றது. எந்தெந்த நாடுகள்னு பார்க்கும் பொழுது இந்தியா, வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் போன்ற தாய்லாந்து போன்ற நாடுகளில் சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. இந்தியா தான் உலக அளவில் பரப்பளவு மற்றும் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்கு. இந்தியாவில் பார்க்கும் பொழுது எந்தெந்த மாநிலங்களில் சாகுபடி செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்க தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் அதிகப்படியாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னாக்க தமிழ்நாடு உற்பத்தி மற்றும் பரப்பளவில் முதலிடத்துல இருக்கு. தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்க்கும் பொழுது கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் அதிகமாக சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. இந்த முருங்கை காய்க்காக மட்டுமல்லாமல் அதனுடைய இலைகள், பூ மற்றும் பல விதமான மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கவும், மருந்து பொருட்கள் தயாரிக்கவும், தொழிற்சாலைகள் பயன்பாட்டிற்காகவும் இது சாகுபடி செய்யப்படுகின்றது. இப்போ பார்த்தோம்னா உலகமயமாக்கல் மற்றும் சமூக பொருளாதார நிலை மாற துவங்கியுள்ள இந்த நிலைமையில மக்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி நாடிட்டு இருக்காங்க. துரித உணவுகள் மற்றும் செயற்கை உணவுகள் உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே வர துவங்கியுள்ளதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் சத்துமிக்க காய்கறிகளை உட்கொள்ள துவங்கியுள்ளனர். இந்த சத்துமிக்க காய்கறிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது முருங்கைக்கு முதல் இடம் என்றே சொல்லலாம். ஏன்னா முருங்கையில் இல்லாத சத்துக்களே இல்லை. இதில் என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா புரதம், வைட்டமின் சத்துக்கள் மற்றும் தாது உப்புக்களான இரும்பு, செலீனியம், ஜிங்க், மெக்னீசியம் போன்ற சத்துக்களையும் உள்ளடக்கியுள்ளது. இந்த முருங்கை பல நாடுகள்லையும் ஏற்றுமதிக்காகவும் சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. முருங்கையில் பார்த்தோம்னாக்க இரண்டு வகை உள்ளது. ஒன்று செடி முருங்கை மற்றும் இன்னொன்று பல்லாண்டு முருங்கை. செடி முருங்கையானது விதை மூலமாக இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றது. பல்லாண்டு முருங்கையானது தண்டு குச்சிகள் மற்றும் விண்பதியன்கள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றது. பல்லாண்டு முருங்கையில் நிறைய வகைகள் இருக்கு. அதில் பார்த்தோம்னாக்க மூலனூர் முருங்கை, கரும்பு முருங்கை, செம்முருங்கை, யாழ்ப்பாண முருங்கை, பூனை முருங்கை, பால் முருங்கை என பல வகையான பல்லாண்டு முருங்கை வகைகள் இருக்கு. இப்போ கரூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இதில் கரும்பு முருங்கை மற்றும் மூலனூர் முருங்கை அதிகப்படியாக சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. இந்த கரும்பு முருங்கைக்குன்னு ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா அதனுடைய காயின் நீளம் சந்தைக்கேற்றவாறு ஒரு 40 to 70 சென்டிமீட்டர் நீளமுடையது. நல்ல பச்சை நிறமுடைய காய்களை கொண்டு நல்ல மகசூல், ஒரு மரத்திற்கு பார்த்தோம்னாக்கா 200 கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடியதாக உள்ளது. மற்ற வகைகளை காட்டிலும் இது சந்தையில் அதிகபட்ச விலையும் பெறுகின்றது. அதனால கரூர் மாவட்ட விவசாயிகள் அதிகப்படியாக இந்த கரும்பு முருங்கையை சாகுபடி செஞ்சுட்டு வர்றாங்க. அடுத்ததாக இந்த பல்லாண்டு முருங்கை வகைகளில் நம்மளது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளத்திலிருந்து PKM 3ங்கிற ரகம் 2024 வெளியிட்டிருக்காங்க. இதுவும் நல்ல மகசூல் தரக்கூடிய, அதாவது 68 டன் ஒரு ஹெக்டேருக்கு மகசூல் தரக்கூடிய ரகமாக உள்ளது. இந்த புதிய ரகத்தினையும் விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்தி சாகுபடி செய்யலாம். அடுத்ததாக செடி முருங்கை ரகங்கள்னு பார்க்கும் பொழுது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் PKM 1 மற்றும் PKM 2 இந்த 2 ரகங்களும் நம்மளுடைய பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள். இது பரவலாக நாடு முழுக்க அனைத்து விவசாயிகளிடையும் சாகுபடி செய்யப்பட்டு வெளிநாட்டிலும் இந்த விதைக்கான தேவைகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. விதைகள்னு பார்க்கும் பொழுது
விதை பொருள்னு பார்க்கும் பொழுது செடி முருங்கை வந்து விதைகள் மூலமாகவும், பல்லாண்டு முருங்கை தண்டு குச்சிகள் மற்றும் விண் பதியன்கள் மூலமாக நம்ம இனப்பெருக்கம் செய்யலாம். நடவு பருவம்னு பார்த்தோம்னாக்க ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் வந்து ஏற்றது. இந்த நடவு பருவம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தோம்னாக்க அந்த பூக்கும் தருணம் வந்து மழை காலங்களில் ஒன்றி வராமல் இருத்தல் அவசியம். அப்படி பூக்கும் பருவம் மழை காலங்களோடு ஒன்றி வந்தால் அந்த பூக்கள் வந்து சேதமாகி மகசூல் குறைய வாய்ப்பாக அமையும். அதனால இந்த நடவு பருவத்தை தேர்வு செய்வது மிகவும் முக்கியம். அடுத்ததாக செடிக்கு இடைவெளின்னு பார்க்கும் பொழுது நம்ம செடிக்கு செடி மற்றும் வரிசைக்கு வரிசை 2.5 மீட்டர் இடைவெளியில் நடவு செய்யலாம். ஆனால் விவசாயிகள் வந்து அடர் நடவு முறையை மேற்கொள்வது மேலும் சிறந்தது. இது செடிக்கு செடி 1.5 மீட்டர் மற்றும் 1 மீட்டர் வரிசைக்கு வரிசை என்ற இடைவெளியில் சாகுபடி செய்து அதிக லாபம் பெறலாம். மேலும் இலைக்காக, இப்ப காய்க்காக மட்டும் முருங்கை விவசாயிகள் சாகுபடி செய்யறதில்லை, இலைக்காகவும் இது ஏன்னா இலைக்கு தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால அதற்காகவும் சாகுபடி செய்து வருகின்றனர். இலைக்காக சாகுபடி செய்யும் பொழுது இன்னும் அடர் நடவு முறையில் 2 அடிக்கு 2 அடி என்ற அளவில் கூட அவர்கள் நடவு செய்து இலைகளை மகசூலாக பெறலாம். முருங்கை வந்து நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர். அதிகமா வந்து மரம் நல்லா தழைச்சதுக்கு அப்புறமா அதிக நீர் தேவைப்படாது. இப்ப நீர் வந்து ஒரு பாதுகாப்பான நீராக கொடுப்பது மிகவும் அவசியம். இதுல சிறந்தது வந்து நம்மளுக்கு சொட்டு நீர் பாசனம். எனவே விவசாயிகள் அனைவரும் சொட்டு நீர் பாசன முறையில் சாகுபடியை மேற்கொள்வது மிகவும் அவசியம். இல்ல நடைநீர் பாசனமாக அவங்க சாகுபடி செஞ்சாங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறையோ மண்ணின் ஈரப்பதம் மற்றும் தட்ப வெப்பநிலையை பொறுத்து அவங்க நீர் பாய்ச்ச வேண்டும். உர மேலாண்மை, விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை மேற்கொள்வது மிகவும் அவசியம். இதுக்கு தலைமணி சாம்பல் சத்துக்கள் மற்றும் மின்றி, இது வந்து பேரூட்ட சத்துக்கள் சொல்லுவோம். நுண்ணூட்ட சத்துக்களும் அதிகப்படியாக நம்மளுடைய முருங்கைக்கு தேவைப்படுகிறது. இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னாக்க இரும்பு சத்து, துத்தநாகம், மெக்னீசியம், இது போன்ற அனைத்து நுண்ணூட்ட சத்துக்களும் தேவைப்படுகின்றன. எனவே விவசாயிகள் இந்த பேரூட்ட சத்துக்களோடு நுண்ணூட்ட கலவையையும் கலந்து செடிகளுக்கு அளிக்க வேண்டும். இது மட்டும் இல்லாம உயிர் உரங்களான அசோஸ்பைரலம், பாசோபாக்டீரியா போன்ற உயிர் உரங்களையும் செடி நடும் பொழுதே குழியில் மக்கிய தொழு உரத்தை, ஒரு செடிக்கு 15 to 20 கிலோ வரைக்கும் மக்கிய தொழு உரத்தை கலந்து இடுவது மிகவும் அவசியம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே. பத்மாவதி அவர்களை 09994275052 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.